ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோரில் இருக்கிற நிறைய விதமான புதுவிதமான பூஜை பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நவராத்திரி, வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே புதுசாக யூனிக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் வாங்குறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய நியூ வெரைட்டி வந்து இருக்கிறதுனால பார்த்து எடுத்து பொறுமையாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கொலுபொம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான ஐட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தசாவதார செட் எல்லாமே ஒரு ஆன்டிக்கில் வர மாதிரியான கலெக்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம், ஃபுல்லாக வந்து செட்டாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரியான கலெக்ஷன் வந்து நிறைய வச்சுருக்காங்க. என்னெல்லாம் ஓவரால் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொலு படி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுவுமே வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 3 படி, 5 படி, 7 படி அந்த மாதிரி அழகான கோலம் போட்டு வுட்டில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஐட்டம் அப்படிங்கிறதுனால சிங்கிள் பீஸுக்கு நான் வந்து உங்களுக்கு ரேட்டு சொல்ல முடியல. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரே கடையில் எல்லா விதமான பூஜை ஐட்டமும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர் போய் பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஐட்டத்தில் ஜெர்மன் சில்வராக இருக்கட்டும், சின்ன சைஸ் வேலாக இருக்கட்டும், சூலம், சங்கு சக்கரம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கலசம் வேணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சின்ன சின்ன ஐட்டம் வந்து நீங்கள் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுவீங்க பூஜை பொருள் பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் தேடாத ஐட்டம் கூட டக்குன்னு பார்த்த உடனே இதெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு வருவோம். இந்த மாதிரி வுட்டில் வந்து உங்களுக்கு பாக்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சின்ன சைஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 15, 20, 30, 40, 50 அந்த மாதிரியான ரேஞ்சிலே வந்து நிறைய பூஜை ஐட்டம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சங்கு எல்லாம் கூட நிறைய பேர் தேடுவீங்க. அதுவுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சங்கில் வரக்கூடிய வளையலுமே இவங்க வச்சுருக்காங்க. அதிலே வந்து சின்ன சின்ன சைஸ் சுவாமி சிலை வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ருத்ராட்சம் இருக்குது. ருத்ராட்சத்தில் நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பல்காக வாங்குறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாமி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணுறதுக்கு இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய அளவில் வந்து உங்களுக்கு சாமி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக போய் பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. காசு மாலை, அம்மனுக்கு அழகான வந்து நகைகள் எல்லாமே கூட கிடைக்கும். வாகை மாலை, அதுக்கப்புறம் கை, கால், பாதம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாகவும் கிடைக்கும். ஸ்டோன்ஸ் வச்சு கிடைக்கும். லோ பட்ஜெட்லேயும் கிடைக்கும். நல்லா ஹை ரேஞ்சில் எனக்கு பிரம்மாண்டமாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்கும். கோவிலுக்கு தேவையான ஐட்டம், அதாவது பெரிய பெரிய சைஸஸில் வந்து உங்களுக்கு பெல்லாக இருக்கட்டும், சூலம், வேல், பெரிய சைஸ் விளக்கு, சாமிக்கு சாத்துற மாலை எல்லாமே கூட இவங்கக்கிட்ட பிரம்மாண்டமாக வேணும் அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம் தான். உங்களுக்கு பூஜை பொருள் எல்லாம் இருக்கும் இல்லையா, சந்தனம், எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கும். தாமரத்தண்டு திரி, குபேரன் திரி, ஸோ மஞ்சளில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி திரி, அந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்கும். எப்போவுமே க்ரௌடு இருக்கக்கூடிய ஷாப் வந்து மயிலாப்பூரில் விஜயா ஸ்டோர் தான். அவ்வளோ பேருமே வந்து உங்களுக்கு மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. அதிலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த வரலட்சுமி விரதத்துக்கு அழகான அம்மன் முகம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து அலங்காரம் பண்ணியே வச்சுருக்காங்க. அழகாக பொட்டு, கம்மல், நெத்திச்சுட்டி, பூவெல்லாம் போட்டு அழகாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். ஒரு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய சைஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வர ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தேடிட்டே இருப்பீங்க. இப்போவே கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட் ஐடியா மாதிரி கூட நீங்கள் பார்த்து வச்சுட்டு அந்த டைமில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அம்மன் ஃபேஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பழைய பேக்கில் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து எப்போவுமே கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அம்மன் வந்து அலங்காரம் பண்ணும்போது அம்மன் தனியாக, நமக்கு அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு பீடம் தனியாக நம்ம வாங்குவோம். ஆனால் இது வந்து அழகாக வந்து அம்மன் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி செட்டாக வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 2 விதமான சைஸஸ் வந்து கிடைக்கிது. ஒரு சின்ன சைஸ் கிடைக்கும், ஒரு மீடியம் சைஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே வாங்கி அம்மனோட ஃபேஸ் மட்டும் வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணி நீங்கள் சாமி கும்பிடலாம்.
ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புடவை எல்லாமே அழகாக வந்து ஃப்ளீட் வச்சு கீழே ஃபுல்லாகவே விசிறி மாதிரி வந்து உங்களுக்கு மடிப்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைம் வரும்போதும் நம்ம கண்டிப்பாக விஜயா ஸ்டோரில் வீடியோ போடுவோம். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம். கொலு பொம்மையில் நார்மலாக இருக்கிற மாதிரியான எல்லா விதமான கொலு பொம்மைகளும் வந்து உங்களுக்கு செட்டாகவே அவைலபிளாக இருக்குது. தசாவதார செட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோவில் பிரம்மோற்சவம், கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரியானது, ராமன் லக்ஷ்மணன், அறுபடை வீடு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அஷ்டலட்சுமி சிலைகள் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கல்யாண செட்டு, விளையாடுற மாதிரி கிரிக்கெட் செட்டு, ஸோ நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள். இது வந்து தீமிதி திருவிழா நம்ம நடக்குது இல்லையா, அதை வந்து உங்களுக்கு அந்த கான்செப்டில் ரொம்ப நல்லா இருந்தது. செட்டாக வாங்கிக்கலாம். சிலது வந்து உங்களுக்கு செலக்டிவாக அந்த முருகன் அம்மன் எல்லாமே தனித்தனியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. உங்களோட சாய்ஸ் தான். இது வந்து அஷ்ட பைரவர் கூட ரொம்ப நல்லா இருந்தது. 9 விதமான பைரவர் வந்து உங்களுக்கு செட்டாக வச்சுருக்காங்க. தலையாட்டி பொம்மை நல்லா இருந்தது. கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சாரி. அந்த விநாயகர் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருந்தது. அரச மரத்தில் இருக்கிற மாதிரி. இந்த கும்பகர்ணன் செட்டு வந்து அப்படியே உண்மையிலே படுத்த அவர் தூங்குறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. சிவ பூஜை அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த 4 செட்டு எல்லாமே கூட வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது பாருங்கள், பிரதோஷம் செட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போல்லாம் பிரதோஷம் வந்து எல்லாருமே வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த செட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஐயப்பன் 18 படி கூட வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதில் வரக்கூடிய சாமியார்கள் அது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. மாலை போடுறவங்க, கேரம் போர்டு செட்டு நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். முனிவர்கள், இது வந்து 18 சித்தர்கள் சொல்லுவாங்கள்ல, அதில் வரக்கூடிய செட்டு தான். கார்த்திகை பெண்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த திருவிளையாடல் செட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக இருந்தது. முருகர் அழகாக க்யூட்டாக இருக்கார் பாருங்கள். அறுபடை வீடில் வரக்கூடிய முருகர் அது. நான் உங்களுக்கு நவராத்திரி வரும்போது சிங்கிள் செட்டு வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து உங்களுக்கு அந்த ராவணன் செட்டு, 10 தலை ராவணன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஞ்சநேயர் வர்றது, ஸோ அந்த டைம் அதாவது சீசன் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கொலு பொம்மைகள் எல்லாமே கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து சீசன் இல்லாத டைமில் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா வெயில் காலத்தில் எப்படி பானையோட விலை அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு நவராத்திரி டைமில் உங்களுக்கு இந்த செட் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ராமர் ஜனனம் செட் பாருங்கள். அந்த முக வடிவமைப்பு எல்லாமே அப்படியே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு 2 விதமாக வரும் இல்லையா, மண்லேயும் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பேப்பரில் வருது இல்லையா, அதுவுமே இருக்குது. சொர்க்கவாசல் செட் பாருங்கள். உண்மையிலே ஒரு கோவிலுக்கு போய் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் நேரில் பார்க்குறச்ச. இது வந்து இந்த பேப்பர் செட் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஆன்டிக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ராமர் பட்டாபிஷேகம், ராமர் கல்யாணம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிது புதுசாக. இது எல்லாமே இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு மைன்யூட்டாக இந்த ஆன்டிக்கில் நம்ம நகையெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்டிக்கில் எப்படி மைன்யூட்டாக டிசைன்ஸ் வருமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கண், காது, மூக்கு எல்லாமே ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. நடராஜர் பாருங்கள், அந்த முகமே வந்து நல்ல அம்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செட்டில் கிளியராக தெரியும் நமக்கு. மதுரை மீனாட்சி அம்மன், இது எல்லாமே அந்த பேப்பர் அந்த செட்டில் வரக்கூடியது. தசாவதார செட்டில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. நார்மல் கொலுக்கும் இதுக்கும் உள்ள முகத்தை நீங்கள் பாருங்கள், வித்தியாசம் தெரியும். எப்போவுமே வந்து ஒரு கொலு பொம்மை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கண்களை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சது சொல்கிறேன். கண்ணில் தான் வந்து ஃபுல்லாகவே அந்த குழுவோட அமைப்பே வந்து தெரியும். அந்த முகத்தை வச்சு உங்களுக்கு அந்த கண்ணை வச்சு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது முதல்ல கண்ணை பாருங்கள். அது அழகாக இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு நேர்த்தியாக இருக்கும் அந்த சிலை. ராமர் செட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆஞ்சநேயர், ராமர், சீதா, லக்ஷ்மணர். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வைங்க. நம்ம கொலுவில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஷோ பீஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு சைஸ் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பம் மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பின்னாடி பிளாக்ல இருக்கக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு சீசன் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து சேல் ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து பிரம்மோற்சவம் வந்து பேப்பரில் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய செட் தான். அந்த வாகனத்தில் வரா மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வரும் இல்லையா மயில் வாகனம், அந்த மாதிரியான பேட்டர்னில் வச்சுருக்காங்க. சாமி ஒவ்வொரு அலங்காரத்தில் வரா மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.